சார், இப்போ நீங்கள் வந்து இந்த ஜெனரேஷனில் இருக்க பசங்கள்லாம் ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்டு அவங்க ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னீங்க. இப்போ அவங்க வந்து டயட்டை பேலன்ஸ்டாக எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் இந்த என்வைரான்மெண்ட்டில் இப்போ சின்ன பசங்களுக்கெல்லாம் கேன்சர் வருதுன்னு சொன்னீங்க. இந்த என்வைரான்மெண்ட் எப்படிலாம் சேஞ்ச் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நெக்ஸ்ட் அப்கமிங் ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? சூப்பர், ரொம்ப அருமையாக கேட்டீங்க, நன்றி. அதாவது முதல் விஷயம் என்னென்னா, ஜங்க் ஃபுட்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் சாப்பிட்டு கட்டப்படான்னு நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் மாறி இருக்காங்க. நான் இந்த விஷயத்த பேச ஆரம்பிச்சது 20 வருஷம் முன்னாடி. நான் 2007-8 பேசும்போது இருந்த வியாபாரத்தை விட, ஜங்க் ஃபுட் வியாபாரத்தை விட இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். பீஸா பர்கர்லாம் அன்னைக்கு மாதிரி இப்போ எல்லாரும் அன்னைக்கு பேயா ஓடுனாங்க, இப்போ கொஞ்சம் அதை யோசிக்கிறாங்க. ஐயோ இது சாப்பிட்டா உடம்பு கிடைக்கியா, எல்லாம் நன்மை சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு சிந்தனையாவது நமக்குள்ள வந்துருக்கு. கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் அந்த பேச்சு ஆராயும் போது சொன்னது என்னன்னா, நம்முடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மாவுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை நமக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சா இந்த வயசுல இருந்தே ஜங்க் ஃபுட் மேல எச்சரிக்கையா இருக்கும். தவிர்க்கவே முடியாது. நீ நாளைக்கு பிரான்ஸ் போற, ஒரு மீட்டிங்காக போற, இல்லைன்னா படிக்கிறதுக்கு போற, அந்த இடத்துல அன்னைக்கு பீஸா தான் கிடைக்குதுன்னா அன்னைக்கு சாப்பிட்டுக்கோ. அது உடனே அங்கே நான் எனக்கு வெண்பொங்கல் கிடைக்குமா, ஆணியன் ஊத்தப்பம் கிடைக்குமான்னு கிடைக்காது. அப்போ நீ வந்து எடுத்துக்கலாம். நீ இங்கே வந்து பொள்ளாச்சிக்கு கீழே இருந்துட்டு நான் வந்து பீஸா கட்டில் ஆர்டர் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சேன்னா அதுதான் தப்பு. ஸோ அதை நல்லா புரிந்து கொள்ளணும். ஜங்க் ஃபுட்டை வந்து ஒருபோதும் நாம வரவேற்று எடுக்கக்கூடாது. நம்ம வந்து பேலன்ஸ்டு ஃபுட் எனக்கு வேணும், வாய்க்கு ருசியாக தான் சாப்பிடணும். டேஸ்ட் வந்து நமக்கு பிடிச்சமான விஷயம் தான். ஆனால் நம்ம ஊர் ஃபுட்டில் எத்தனையோ டேஸ்டியான ஃபுட் இருக்கு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அந்த விளம்பரங்களில் பார்த்து, அப்படி டிவியில் பார்த்து, அவன் அதில் விராட் கோலியோ இல்லை யாரோ ஒருத்தர் வந்து அதை பற்றி சொன்ன உடனே ஆஹா நம்மளும் போய் ஆர்டர் பண்ணுறோம். அப்படியே ஸ்விக்கியில் போய் ராத்திரி என்னம்மா சாப்பாடு அப்படின்னு வீட்டில் கேட்குறது. அம்மா வந்து இப்போ மத்தியானம் உள்ள ரசஞ்சோறு இருக்குது, கொஞ்சம் வத்தல் வச்சு தரேன் அப்படின்னா போவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து டக்குன்னு ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு பாஸ்தா வாங்கட்டா, ஸ்பகெட்டி வாங்கட்டா, பீஸா வாங்கலான்னு போட்டோன்னா அதுதான் தப்பு. ஸோ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்னுடைய தினசரி உணவுகள் ஆரோக்கியமானதாக இருக்கணும், டேஸ்டா இருக்கலாம், ஆனால் ஆரோக்கியமானதாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். 6 சுவையுள்ள நல்ல கசப்பு. நீங்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்குறேன், நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு கடந்த ஒரு வாரத்தில், லாஸ்ட் 1 வீக்ல தினசரி எத்தனை பேர் கசப்பு சாப்பிட்டோம்? அவங்க மட்டும் கை தூக்குங்க. தினசரி கசப்பு சாப்பிட்டவங்க யாராவது இருப்பீங்களா? தினசரி உப்பு சாப்பிட்டவங்க எத்தனை பேர் இருப்பீங்க? உப்பு எல்லாம் எதுவுமே சாப்பிட்டுக்க மாட்டோம், கை கீழே போடுங்க. இப்போ இதுதான் பிரச்சனை. நம்ம தினம் உப்பு சாப்பிட்றோம், உப்பு போட்டு சாப்பிட்றோம், ஆனால் நம்ம தினம் கசப்பு சாப்பிட்றது இல்லை. பேலன்ஸ்டு ஃபுட்டுன்னா வெறும் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் பேலன்ஸ் மட்டும் இல்லை. இனிப்பு, காரம், உப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, இந்த 6 சுவையும் பேலன்ஸ்டாக இருக்கணும். உங்கள் வீட்டில் இனிமேல் போய் நீங்கள் இதெல்லாம் ப்ரோக்ராம் முடிச்சு வீட்டுக்கு போவீங்க இல்லையா, அம்மா கிட்ட சொல்ல வேண்டியது, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கசப்பு இருக்கணும். ஒன்று பாவக்காய் பண்ணு, இல்லை கருவேப்பிலை சட்னி, இல்லைன்னா வந்து வாழைப்பூ, இல்லைன்னா சுண்டக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல், எல்லாம் கசப்பு தான். ஸோ பேலன்ஸ்டா உள்ளது அப்படின்னு நீங்க கேட்டதுக்கு 6 சுவையுள்ள உணவும் எடுத்துக்கொள்வோம். ரெடி டு ஈட். நம்ம நேராக பாக்கெட்டை பிரித்து அப்படியே சாப்பிட்றோம் அப்படின்னா அது கெட்டு போகாமல் இருப்பதற்கு ஏதோ ஒரு பொருள் சேர்த்துருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ கெட்டு போகாமல் இருக்கிற ஒரு பொருளை நம்ம சாப்பிட்டோம்னா அது உடலை கெடுக்க தான் செய்யும். மயோனைஸ் தெரியுங்களா எல்லாருக்கும்? மயோனைஸ் வந்து எப்படி செய்வாங்க, யாராவது சொல்லுங்களேன். அவ்வளோதான், காமனா எல்லாரும் வந்துருச்சு. முட்டை, எண்ணெய், வேற என்னது, 3 பொருள் தான். முட்டையும் எண்ணெயும் போட்டு பிசைஞ்சு பேப்பர்லாம் போட்டு பண்றாங்க. அதுக்கு அதிகபட்சம் உங்க வீட்டில் நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு கப்பில் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க, ஒரு முட்டையை அடிச்சு ஊற்றிட்டு ஒரு வச்சிருந்தீங்கன்னா எவ்வளோ நேரத்துக்கு அது ஒழுங்கா இருக்கும்? அதிகபட்சம் 1 மணி நேரத்துக்கு நல்லா இருக்கலாம். அதுக்குள்ள கெட்டு பேருமா போகாதா? அதை தான் அடிச்சு உடனே தடவி மயோனைஸ்னு கொடுக்குறாங்க. ஆனா நம்ம ஊர்ல மயோனைஸ் பாட்டில் 2 வருஷத்துக்கு கெட்டு போகாம இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அவ்வளவு ப்ரிசர்வேட்டிவ் அதுல சேர்க்கிறான். அந்த ப்ரிசர்வேட்டிவ் இருக்கிறனால தான் அது எப்போ வேணாலும் போய் நீங்க இதுல போய் பீஸா வாங்கினீங்கன்னா மேல பர்கர் வாங்கினா மேல மயோனைஸ் கொடுக்குறாங்கன்னா அது முழுக்க கெட்டு போகாம இருக்கிற பொருள் சேர்ந்தது. அப்போ வினிகர் இதெல்லாம் சேர்ந்து இருந்ததுன்னா அது ஏதாவது ஒரு வகையில உடலுக்குள்ள பாதிப்பு உண்டாகும். ஸோ ஜங்க் ஃபுட்டு ஒருபோதும் வேண்டாம், எனக்கு இது தேவையில்லைன்னு ஒரு முடிவு எடுக்கணும். பேலன்ஸ்டு ஃபுட்டுனா நம்ம வீட்டில் 6 சுவையும் உள்ள உணவுகளா, நிறைய பழங்கள், குறிப்பாக உங்கள் வயசுல இருந்து புரோட்டீனும் பழங்களும் ரொம்ப அதிகமாக இருக்கட்டும். கசப்பு சுவை வந்து இம்யூனிட்டியை கூட்டக்கூடியது. கசப்பு சுவை உள்ள பொருட்கள் நிறைய எடுத்துக்கோங்க.